ஐ ஆஃபன் ஈட் ஹியர் அப்படின்னா நான் இங்கே தான் அடிக்கடி சாப்பிடுவேன் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ கவனிங்க, OFTEN இதை வந்து ஆஃபன் அப்படின்னு கூட உச்சரிச்சுக்கலாம், இல்லை ஆஃப்டன் அப்படின்னு கூட உச்சரிச்சுக்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி அப்படின்னு அர்த்தம். ஆச்சுங்களா? சரி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறது என்னோட கடமை. சரி, நான் இங்கே அடிக்கடி வருவேன் அப்படின்னு பேசணும். நான் இங்கே அடிக்கடி வருவேன், நான் இங்கே அடிக்கடி வருவேன் எப்படிங்க பேசலாம்? ஐ கம் ஹியர் ஆஃபன் அப்படின்னு பேசலாங்களா? சரி, ஐ கம் ஹியர் ஆஃபன் அப்படின்னா நான் இங்கே அடிக்கடி வருவேன். நாங்கள் அங்கே அடிக்கடி போவோம், நாங்கள் அங்கே அடிக்கடி போவோம் எப்படிங்க பேசலாம்? வி கோ தேர் ஆஃபன் அப்படின்னு பேசலாம். இப்போ இந்த 3 வாக்கியங்களும் சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருக்கு. ஆனால் தமிழ் வாக்கியங்களை பாருங்க, சாப்பிடுவேன், வருவேன், போவோம். இப்போ இந்த இந்த சாப்பிடுவேன், வருவேன், போவோம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒருவேளை என்ன இது ஃபியூச்சர் மாதிரி தெரியுது அப்படிலாம் கேட்கக்கூடாது. நம்ம தமிழில் அந்த வழக்கமான செயலை செய்வோமா இல்லையா? அதாவது நான் இங்கே தான் அடிக்கடி சாப்பிடுவேன், நான் இங்கே அடிக்கடி வருவேன் அப்படின்னு தான் பேசுவோமே தவிர நான் இங்கே அடிக்கடி சாப்பிட்றது உண்டு, நான் இங்கே அடிக்கடி வர்றது உண்டு, நாங்கள் அங்கே அடிக்கடி போகிறது உண்டு அப்படிலாம் பேசுறதில்ல, பேசவே மாட்டோம். நம்மளுடைய வழக்கமான செயலை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது வழக்கமான செயல்னா என்னது? ஒரு செயலை நீங்கள் வழக்கமாக செய்வீங்க, அதை நீங்கள் சொல்கிறீங்க, நான் இங்கே அடிக்கடி சாப்பிடுவேன். அதை வந்து இங்கிலீஷில் சொல்கிறீங்க எப்படி? ஐ ஆஃபன் ஈட் ஹியர். இந்த சாப்பிடுவேன் அப்படின்ற வார்த்தையை பார்த்துட்டு குழம்பிக்க கூடாது. வருவேன், போவோம் இதெல்லாம் பார்த்துட்டு குழம்பிக்காதீங்க. நம்ம தமிழ் இப்படி தான் பேசுவோம். நான் இங்கே அடிக்கடி வருவேன், நாங்கள் அங்கே அடிக்கடி போவோம், நான் இங்கே தான் அடிக்கடி சாப்பிடுவேன். இதெல்லாம் என்னது? எதிர்காலத்தில் அந்த செயலை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு நான் பேசுகிறீங்க, உங்களுடைய வழக்கமான செயலை சொல்கிறீங்க இல்லைங்களா? அதனால அந்த சாப்பிடுவேன், வருவேன், போவோம் இதெல்லாம் பார்த்துட்டு குழம்பிக்காதீங்க. இந்த வாக்கியம் என்ன டென்ஸில் இருக்கு? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கு. சரிங்களா? சரி, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இட் இஸ் ரெய்னிங் அப்படின்னா மழை பெய்து கொண்டு இருக்கிறது. அது என்ன டென்ஸு? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சரி, இட் ரெயின்ஸ் அப்படின்னா மழை பெய்யும். எதிர்காலத்தில் பெய்யும்னு சொல்கிறீங்களா? கிடையாது. பக்கத்தில் வர வார்த்தையை பாருங்க, இட் ரெயின்ஸ் ஹியர். என்ன அர்த்தம்? இங்கே மழை பெய்யும். எங்கே தான் மழை பெய்யாது? அதை நீங்கள் சொல்ல வரல. பக்கத்தில் என்ன வார்த்தை வந்திருக்கு? அதுக்கு பக்கத்தில் ஆஃபன், அடிக்கடி. இங்கே அடிக்கடி மழை பெய்யும், இங்கே அடிக்கடி மழை பெய்யறது உண்டு அப்படின்னு அர்த்தம். நம்ம பேச்சு தமிழ் எப்படி பேசுவோம்? இங்கே அடிக்கடி மழை பெய்யும். அதை வந்து இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா இட் ரெயின்ஸ் ஹியர் ஆஃபன் அப்படின்னு பேசலாங்களா? இங்கே அடிக்கடி மழை பெய்யும் அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா இட் ரெயின்ஸ் ஹியர் ஆஃபன் அப்படின்னு பேசலாங்களா? சரி, நான் அவளுக்கு அடிக்கடி கால் பண்ணுவேன் அப்படின்னு பேசணும். இங்கிலீஷில் எப்படிங்க பேசலாம்? நான் அவளுக்கு அடிக்கடி கால் பண்ணுவேன். ஐ கால் ஹர் வெரி ஆஃபன் அப்படின்னா நான் அவளுக்கு அடிக்கடி கால் பண்ணுவேன், நான் அவளுக்கு அடிக்கடி கால் பண்ணுறது உண்டு, நான் அவளுக்கு அடிக்கடி கால் பண்ணுறது உண்டு, நான் அவளுக்கு அடிக்கடி கால் பண்ணுவேன். ஐ கால் ஹர் வெரி ஆஃபன். ஆச்சுங்களா? சரி, நான் அவரை அடிக்கடி மீட் பண்ணுறதில்ல, நான் அவரை அடிக்கடிலாம் மீட் பண்ணுறது இல்லைங்க, சும்மா எப்பயாவது ஒரு தடவை பார்ப்பேன், அவ்வளோதான். நான் அவரை அடிக்கடி மீட் பண்ணுறதில்ல அப்படின்னு பேசணும். இங்கிலீஷில் எப்படிங்க பேசலாம்? ஐ மீட் ஹிம் அப்படின்னா நான் அவரை மீட் பண்ணுறது உண்டு. ஐ டோன்ட் மீட் ஹிம் அப்படின்னா நான் அவரை மீட் பண்ணுறது இல்லை, ஸோ ஆஃபன், ரொம்ப அடிக்கடி. நான் அவரை அடிக்கடிலாம் மீட் பண்ணுறது இல்லை. ஐ டோன்ட் மீட் ஹிம் ஸோ ஆஃபன். ஐ டோன்ட் மீட் ஹிம் ஸோ ஆஃபன் அப்படின்னா நான் அவரை அடிக்கடி மீட் பண்ணுறது இல்லை. அவர் அடிக்கடி பிஸ்னஸ் விஷயமா வெளிநாடு போவார், அப்ராட் போவார். இப்போலாம் யார் வெளிநாடுன்னு சொல்கிறா? அப்ராடு தான் இல்லையா? சரி, அவர் அடிக்கடி பிஸ்னஸ் விஷயமா அப்ராட் போவார் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா ஹி ஆஃபன் கோஸ் அப்ராட் ஆன் பிஸ்னஸ் அப்படின்னு பேசலாம். ஹி ஆஃபன் கோஸ் அப்ராட் அப்படின்னா அவர் அடிக்கடி வெளிநாடு போகிறது உண்டு. ஆன் பிஸ்னஸ், ஆன் பிஸ்னஸ்னா பிஸ்னஸில் அப்படிலாம் எடுத்துக்கூடாது. இந்த வாக்கியத்துக்கு வந்து இதுதான் அர்த்தம் தான், அதை ஏற்றுக்கிட்டு பேசிடணும். அது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டுலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். சும்மா ஜாலியாக பேசுகிறேன், நீங்கள் எதுவும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. சரிங்களா? சரி, ஹி ஆஃபன் கோஸ் அப்ராட் ஆன் பிஸ்னஸ் அப்படின்னா அவர் அடிக்கடி பிஸ்னஸ் விஷயமா அப்ராட் போகிறது உண்டு, போவார், வெளிநாடு போவார். ஆச்சுங்களா? சரி, எனக்கு அடிக்கடி கெட்ட கெட்ட கனவாக வருது. உண்மைதான், எனக்கு அடிக்கடி கெட்ட கெட்ட கனவாக வருது. ஆமாம், கேட்டால் வயசு பையனாமா அப்படி தான் வரும், மோகினி பேய் அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. சரி, எனக்கு அடிக்கடி கெட்ட கெட்ட கனவாக வருது அப்படின்னு பேசணும்.
எப்படிங்க பேசலாம்? இது இங்கிலீஷ்ல 2 விதமா பேசலாம். ஒன்று ஐ ஆஃபன் ஹாவ் நைட் மேர்ஸ் அப்படின்னு பேசலாம். இன்னொன்று ஐ ஆஃபன் ஹாவ் பேட் ட்ரீம்ஸ் அப்படின்னு பேசலாம். ஐ ஆஃபன் ஹாவ் நைட் மேர்ஸ் அப்படின்னு பேசிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெண்டு விதமான வாக்கியங்களில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பேசுங்க. சரி. ஐ ஆஃபன் ஹாவ் நைட் மேர்ஸ் அப்படின்னாலும் ஐ ஆஃபன் ஹாவ் பேட் ட்ரீம்ஸ் அப்படின்னாலும் ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். எனக்கு அடிக்கடி கெட்ட கனமாக வருது அப்படின்னு அர்த்தம். சரி, நான் தூக்கத்தில் அடிக்கடி பேசுகிறேன். நான் கொடுத்துருக்க வாக்கியங்கள் எல்லாமே எனக்கு பொருந்தும். ஆமாம், நான் தூக்கத்தில் அடிக்கடி பேசுகிறேன் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? நீங்களும் பேசுகிறீங்களா? சரி, அது எப்படி பேசுவீங்க இங்கிலீஷில்? நான் தூக்கத்தில் அடிக்கடி பேசுகிறேன் அப்படின்னு யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்லணும். எப்படி பேசலாம்? இதை இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படின்னா ஐ டாக் இன் மை ஸ்லீப் வெரி ஆஃபன் அப்படின்னு பேசலாம். ஐ டாக் இன் மை ஸ்லீப் வெரி ஆஃபன். நான் தூக்கத்தில் அடிக்கடி பேசுகிறேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இவன் அடிக்கடி ஸ்கூலுக்கு வர்றதே இல்லை. ஹி ஆஃபன் டசன்ட் கம் டு ஸ்கூல் அப்படின்னு பேசலாம். ஹி ஆஃபன் டசன்ட் கம் டு ஸ்கூல் அப்படின்னா இவன் அடிக்கடி ஸ்கூலுக்கு வர்றதே இல்லை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அடிக்கடி மனசை மாற்றிக்கிட்டே இருக்காத. இது நம்ம தமிழில் மாற்றிக்கிட்டே இருக்காத அப்படின்னு சொல்கிறத விட அடிக்கடி மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத. அதாவது என்ன, ஒரு முடிவை சரியாக எடுக்க முடியல, அப்போ அந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி பேசுகிறது உண்டு இல்லைங்களா? அடிக்கடி மனசை மாற்றிக்கிட்டே இருக்காது, அடிக்கடி மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காது, மாற்றிக்கிட்டே இருக்காது அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? டோன்ட் சேஞ்ச் யுவர் மைண்டு ஸோ ஆஃபன் அப்படின்னு பேசலாம். டோன்ட் சேஞ்ச் யுவர் மைண்ட் ஸோ ஆஃபன். டோன்ட் சேஞ்ச் யுவர் மைண்ட் ஸோ ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத, மாற்றிக்கிட்டே இருக்காத அப்படின்னு அர்த்தம். நான் அங்கே அடிக்கடி போயிருக்கேன். நான் அங்கே அடிக்கடி போயிருக்கிறேன் அப்படின்னு பேசணும். இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா ஐ ஹாவ் ஆஃபன் பீன் தேர் அப்படின்னு பேசலாம். ஐ ஹாவ் ஆஃபன் பீன் தேர் அப்படின்னா நான் அங்கே அடிக்கடி போயிருக்கிறேன். ஐ ஹாவ் பீன் தேர் அப்படின்னா ஐ ஹாவ் பீன் தேர் அப்படின்னா நான் அங்கே போயிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். மனசில் வச்சுக்கோங்க, சரிங்களா? நான் அங்கே அடிக்கடி போயிருக்கிறேன் அப்படின்னா ஐ ஹாவ் ஆஃபன் பீன் தேர். சரி, நாங்கள் இப்போல்லாம் அடிக்கடி மீட் பண்ணுறதே இல்லை, பண்ணிக்கிறதே இல்லை அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? கொஞ்சம் யோசிக்கலாமே. we don't meet very often recently அப்படின்னு பேசலாம். we don't meet very often recently அப்படின்னா நாங்கள் இப்போல்லாம் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறதே இல்லை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அவன் என்னோட வீட்டுக்கு அடிக்கடி வர்றது எனக்கு பிடிக்கல. எப்படிங்க பேசலாம்? ஐ டோன்ட் லைக் ஹிம் கம்மிங் டு மை ஹவுஸ் ஸோ ஆஃபன் அப்படின்னு பேசலாம். ஸோ ஆஃபன் அப்படின்னு பேசிக்கோங்க, இல்லைனா வெரி ஆஃபன் அப்படின்னு கூட பேசிக்கோங்க, சரிங்களா? ஐ டோன்ட் லைக் ஹிம் கம்மிங் டு மை ஹவுஸ் வெரி ஆஃபன் அப்படின்னு பேசிக்கலாம், இல்லை ஸோ ஆஃபன். சரி, நீ அவர் அடிக்கடி மீட் பண்ணுவியா? டூ யூ மீட் ஹிம் ஆஃபன் அப்படின்னு கேட்கலாம். டூ யூ மீட் ஹிம் ஆஃபன் அப்படின்னா நீ அவரை அடிக்கடி மீட் பண்ணுவியா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நீங்கள் இங்கே அடிக்கடி வருவீங்களா அப்படின்னு கேட்கணும். டூ யூ கம் ஹியர் ஆஃபன் அப்படின்னு கேட்கலாம். டூ யூ கம் ஹியர் ஆஃபன், நீங்கள் இங்கே அடிக்கடி வருவீங்களா, இல்லை நீ இங்கே அடிக்கடி வருவியா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அங்கே அடிக்கடி மழை பெய்யுமா அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? அங்கே அடிக்கடி மழை பெய்யுமா எப்படிங்க கேட்கலாம்? டஸ் இட் ரெயின் தேர் வெரி ஆஃபன் அப்படின்னு கேட்கலாம். டஸ் இட் ரெயின் தேர் வெரி ஆஃபன் அப்படின்னா அங்கே அடிக்கடி மழை பெய்யுமா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போடு இருக்குங்க.
ஸ்க்ரீனில் தெரியிற மாதிரி ஒரு பிடிஎஃபோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 ருபீஸ். ஆனால் இந்த 5 பிடிஎஃபையும் நீங்கள் 250 ரூபா கொடுத்துலாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 ருபீஸ் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களில் சில பேருக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 பிடிஎஃபையும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பிடிஎஃப் வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.